வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவுடன் இன்று நடைபெறும் 15வது இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் இரு நாடுகள் இடையேயான பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது சம்பந்தமாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. இந்தியாவில் உள்ள 80% ஜப்பானிய நிறுவனங்களில் அடுத்த 1 அல்லது 2 ஆண்டுகளில் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த உள்ளதாக ஜப்பானிய வெளியுறவு வர்த்தக அமைப்பின் நிர்வாக துணைத் தலைவர் திரு கசுயா நகாஜோ தெரிவித்துள்ளார். ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து மேற்கத்திய நாடுகள் நல்லெண்ணத்தோடு அணுகும் பட்சத்தில் ஈரான் நியாயமான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க தயாராக உள்ளது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார். பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் ஈரான் மீது ஐநாவின் தடைகள் விதிக்கும் செயல்முறையை தொடங்கியதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நாளை மறுநாள் 101 மையங்களில் நடைபெறவுள்ளது. அன்று காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை முதல் தாளுக்கான தேர்வும், பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இரண்டாம் தாளுக்கான தேர்வும் நடைபெறும். தேர்வர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி திரு பங்கஜ் குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் போதை தவிர் என்ற கருத்தை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நேற்று நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் திரு வீரமோகன் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவிகள் ஆர்வமாக போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் கையெழுத்திட்டனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.